ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சூஸ் லேப் சேனல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. ஸோ நம்ம வந்து இயர் எண்டை வந்து நெருங்கிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாங் டிரைவ் வந்து போவீங்க. எஸ்பெஷலி கார் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டிரைவ் வந்து பிளான் பண்ணுவீங்க. ஸோ இந்த லாங் டிரைவ் போகும்போது நம்ம என்ன விஷயங்களை காரில் செக் பண்ணணும், காரில் மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனலாகவும் சில விஷயங்களை சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரிப் வந்து உண்மையிலே வந்து ஒரு மெமரபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங் டிரைவ் நீங்கள் காரில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், காரில் என்னென்ன செக் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா டீட்டெயிலாக இந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபிங் எனக்கு அந்த மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ guys, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது உங்கள் கார் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணுமோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களோட பர்சனல் ஹெல்த்லையுமே வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஸோ எதை சொல்கிறேன் அப்படின்னா லாங் டிரைவ் போகிறீங்க, ஓகே. ஸோ நீங்கள் போகிற ஏரியா வந்து மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தெரியாத ஊராக இருக்கலாம். ஸோ உங்களோட கையில் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒரு குட்டி மெடிசின் பாக்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து என்ன பேசிக்காக உங்களுக்கு தலைவலி வந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது லைட்டாக ஃபீவரிஷ் மாதிரி இருந்தாலோ, இல்லை கோல்டு மாதிரி ஏதாவது வந்தாலும் உங்களுக்கு வந்து பேசிக்காக சில மாத்திரைகள் வந்து வேணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிசன்ஸ் இருக்கிற பாக்ஸ். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா தான். ஸோ அது என்ன இடத்துக்கு போகிறேன், நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹில் டிரைவிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி பண்ண போகுது அப்படிங்கிற பற்றியும் டீட்டெயில் vlog வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றின இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுமே ஃபியூச்சரில் நம்ம சேனல்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்காகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வரலாம். என்ன அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து பேசிக்கான டேப்லெட்ஸ் நான் வச்சுருக்கேன். தலைவலி மாத்திரைக்காக ஒரு சேடன் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோலோ 650 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் மாதிரி வருது, இல்லை அதாவது கோல்டு மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக்காக மாத்திரை ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து தலைவலி பாம் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஒரு பாம் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய சில டேப்லெட்ஸு. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அன்னோன் ஏரியாவுக்கு போகிறோம், அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து போவோம். ஆர் நம்ம லாங்காக போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வரும். காரில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஹில்ஸ் ஏறும்போது இறங்கும்போது அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து வாமிட்டிங் டேப்லெட்ஸுமே இந்த கிட்டில் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு யூஸ் இல்லைனா கூட உங்களோட கோ ட்ராவலர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் சேஃப்டிக்கு அந்த மாதிரி டேப்லெட்ஸுமே வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ guys, நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து உங்கள் காரோட இன்ஜின் அண்ட் இன்ஜின் பேயை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிடுங்க. இந்த லாங் டிரைவ் நீங்கள் காரில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் கம்பேனியன் அப்படிங்கிறது உங்களோட கார் தான். கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமோ உற்சாகமோ உங்கள் ட்ரிப்பு எண்டாகி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போதும் கண்டிப்பாக இருக்கும், ஓகே. இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்கள் கார் மக்கர் பண்ணிருச்சு அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலி, உங்க ட்ரிப்பே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஜின் பே செக் வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்மளே வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம். சில பேசிக்கான விஷயங்கள் ட்ரிப்புக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட இன்ஜின் பேயை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதாவது உங்கள் பானட்டை ஓப்பன் பண்ணி விசிபிளாக எல்லா ஒயர்ஸுமே கரெக்டாக இருக்குதா, ஏதாவது ராட் பைட்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை எங்கேயாவது வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள் ஆயில் லெவல். இன்ஜினில் ஆயில் லெவலை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. ஆயிலோட அந்த தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சும்மா வந்து ஃபிசிக்கலாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்ஜின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காரோட மாடலை பொறுத்து ஏதாவது ஒரு பொசிஷனில் வந்து டிப் ஸ்டிக் அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா சும்மா ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி கம்பியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு என்ன பண்ணுங்க, டிஷ்யூ பேப்பரில் ஒரு கிளாத்தையோ வச்சு அந்த கம்பியை ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிவிட்டு அகெயின் உள்ள இன்ஜின்ல டிப் பண்ணி ஆயில் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மினிமம்ல இருக்கக்கூடாது, ஓகே. அந்த மேக்ஸிமம் லெவல் எவ்வளவு வந்து சேஃபான லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்க இன்ஜின்ல இருக்கிற எல்லா ஃப்ளூயிட் லெவல்ஸும் கரெக்டான லெவலில் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரேக் ஃப்ளூயிட். இப்போ நான் காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸான்ல வந்து காட்டிட்டு இருக்கேன். இதே பொசிஷன்லாம் மேக்ஸிமம் எல்லா கார்லையுமே வந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸான்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரேக் ஃப்ளூயிடுக்கான கண்டெய்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இல்லை அந்த லைன் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ளூயிட், அதுதான் வந்து நம்மளோட கூலண்ட்டுமோ. ஸோ இந்த கூலண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினை கூல் டவுன் பண்ணதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்கள் இன்ஜின் ரன்னிங் ஆகும்போது இந்த கூலண்ட் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் அது இந்த ரேடியேட்டர் மூலியமாக பாஸ் ஆகி
கூலண்ட் வந்து கொஞ்சம் கூல் ஆகி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இன்ஜின் வழியா ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கூலண்ட் வந்து கரெக்ட்டான லெவல்ல இல்ல அப்டின்னா, உங்களோட இன்ஜின் வந்து ஹீட் ஆகி ஆன் தி வேல ஸ்டாப் ஆகறதுக்கு, இல்ல மேல் ஃபங்ஷன் ஆகறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக கூலண்ட் லெவல் வந்து மேக்ஸிமம் லெவல்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பேசிக்கான ஃப்ளூயிட் லெவல்ஸ கண்டிப்பா செக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட வைப்பர் ஃப்ளூயிட்ஸ். நம்மள நெறைய பேர் வந்து வைப்பர் லிக்விட்ஸ வந்து ரெகுலரா மெயின்டெயின் பண்ண மாட்டோம். செக் பண்ணவே மாட்டோம். ஸோ வைப்பரோட ஃப்ளூயிட்ஸுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான லெவல்ல மெயின்டெயின் பண்றது எப்பவுமே ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி நீங்க லாங் டிரைவ் பிளான் பண்றீங்க அப்டின்னா, அந்த வைப்பர் ஃப்ளூயிடோட டேங்க ஃபில் பண்ணதுக்கு மறக்காதீங்க. ஸோ இந்த மாரி இன்ஜின் பேல ஓவராலா உங்களுக்கு எங்கேயாவது வந்து அப்நார்மாலிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாரி உங்க காரோட இன்ஜின் பேய நீங்க கண்டிப்பா விசிபிளா இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க லாங் டிரைவ் போவதற்கு முன்னாடி. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மள நெறைய பேர் ஈஸியா இக்னோர் பண்ற ஒரு விஷயம். அதுதான் வந்து ஸ்பேர் வீல் செக்கு. ஸோ ஸ்பேர் வீல் ஆர் ஸ்டெப்னி வீல்னு சொல்லலாம். எல்லா கார்கள்லயுமே கண்டிப்பா ஒரு ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பார் இல்லாம அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லாங் டிரைவ் எங்கேயாவது போகும்போது, ஒரு பங்க்ஷர்ன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு வீல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு அந்த வீல நம்ம வந்து இக்னோர் பண்ணிருவோம். ஸோ இந்த ஸ்பேர் வீல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா லாங் டிரைவ் போகறதுக்கு முன்னாடி செக் பண்ணி, இது வந்து கரெக்ட்டான கண்டிஷன்ல இருக்குதா? அந்த வீல் வந்து கரெக்ட்டான கண்டிஷன்ல இருக்குதா? அண்ட் அதுல வந்து ப்ராப்பரான டயர் பிரஷர் வந்து வச்சிருக்கோமா? அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்பேர் வீலோட ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம். நீங்க லாங் டிரைவ் போகறதுக்கு முன்னாடி. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய பேர் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வராத வரைக்கும் இத கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டோவிங் ஹூக்கோட லொகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சில பழைய கார்கள்ல வந்து அது வெளியவே வந்து விசிபிளா இருக்கும். நம்ம காரோட ஃப்ரண்ட்லயோ, இல்ல பேக்லயோ வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டட் ஹூக் வந்து நமக்கு வந்து விசிபிளா இருக்கும். இப்போலாம் ரீசென்ட் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியோட பாடியா அது வந்து கவர் ஆகி, அந்த பாடியோட கேப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஹூக் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஹூக் லொகேஷன் எங்க இருக்கு? அத எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட் கேஸஸ்ல நீங்க என்ன கரெக்ட்டா வச்சிருந்தாலும் திடீர்னு சடனா ஏதாவது ஒரு இன்ஜினோ உங்க காரோ மக்கர் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த நேரத்துல நீங்க வந்து எங்க டவ் பண்றது அப்படின்னு நீங்க வந்து தேடிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் இது கூடவே டவ்விங் ரோப் அப்படின்னு வந்து நமக்கு தனியா கிடைக்குது. ஸோ அந்த ரோப்புமே நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்ல உங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வர்றது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் தான் வரும். அதாவது ஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க தான் உங்க மைண்டுக்கு வருவாங்க. நீங்க கால் பண்ற டைம்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல, சில சிச்சுவேஷன்ல சில பேருக்கு வந்து ஆர்எஸ்ஏ கால் பண்ணாலும், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்ல. இல்ல ரொம்ப டிலேடா வருவாங்க. இதுல எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரிப் வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து நெக்ஸான்ல இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸான்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பம்பருக்கு கீழ ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் மாரி இருக்கும். அத நீங்க வந்து கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. உள்ள வந்து ஹூக்கே இருக்காது. ஏன் அப்டின்னா, அந்த ஹூக்க வந்து தனியா வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன எங்கங்கிறத பார்த்துடலாம். Amazonல வந்து நீங்க பூட்ட ஓப்பன் பண்ணி, அது கீழ வந்து ஒரு கார்பெட் இருக்கும். அத எடுத்தீங்க அப்டின்னா, கீழ தான் வந்து உங்க ஜாக் வந்து இருக்கும். ஜாக்கோட கவர் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வந்து உங்களோட அந்த ஹூக் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹூக்க வந்து நீங்க ஃப்ரண்ட் பம்பர்ல இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் ஸ்பேஸ்ல வந்து கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஹூக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்படிதான் வந்து நெக்ஸான்ல உங்களோட ஹூக் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லாங் டிரைவ் போறதுக்கு முன்னாடி உங்க காரோட ஹூக் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து உங்க காரோட டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்க லாங் டிரைவ் போகும்போது கண்டிப்பா உங்க கார்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவா வேலிடா இருக்கணும். இன்க்ளூடிங் பியூசி சர்டிஃபிகேட். ஸோ இத பத்தி டீடைல்டா இன்னொரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ தவிர்த்து நீங்க கண்டிப்பா உங்களோட பெர்சனல் டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்க டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொண்டு போவீங்க டிராவல்ல. ஸோ எந்த டாக்குமெண்ட் நீங்க கொண்டு போனாலுமே கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ கேரி பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸோட டூப்ளிகேட் கார்ட்ஸ் ஆர் உங்களோட ஜெராக்ஸ் காப்பிய நீங்க வச்சுக்கிறது ஹைலி அட்வைசபிள். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க சிட்டி லிமிட்ட விட்டு தாண்டி தான் போக போறீங்க. ஓகேயா? அன்பார்ச்சுனேட்லி டிராவல்ல வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு. உங்க கார் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு. ஆர்சி புக்லாம் ரொம்ப மெயின். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆர் உங்களோட வாலெட் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா, சாரி அப்படி ஆகக்கூடாது. பட் இன்கேஸ் அந்த மாரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ கேரி பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்க ட்ரிப்ல வந்து அது வந்து ஒரு மன உளைச்சல வந்து ஏற்படுத்தும். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு கவர்ன்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, சில பேருக்கு ஈஸியா கிடைச்சுரும். சில பேருக்கு அது வந்து கஷ்டங்கள் படணும். அது கிடைக்க லேட் ஆகுதோ இல்லையோ, நீங்க அதுக்காக மெனக்கெட்டு ஆஃபீஸ் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்கணும். சில கேஸஸ்ல வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் கூட கேட்கலாம். சில டாக்குமெண்ட்ஸ பொறுத்து. ஸோ அந்த மாரி அன்னெசசரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஏன் போகணும்? அதுக்காக
எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போறதா இருந்தாலும், அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் கொண்டு போனாலே போதுமான அளவு. எங்கேயுமே யாருமே வந்து ஒரிஜினலா ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறது கிடையாது. எல்லாமே வந்து டிஜிட்டல் தான் இப்போ. ஸோ உங்க மொபைல்லயோ, இல்ல வந்து உங்களோட கார்லயோ ஜெராக்ஸ் காப்பி இருக்கிறதே வந்து போதுமான அளவு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காம ஜெராக்ஸ் காப்பீஸ மட்டுமே கேரி பண்ணிட்டு உங்க ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சேஃப்டி பாயிண்ட். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த காரோட பானட் வந்து ஆன் தி வேல ஹைவேல போயிட்டு இருக்கும்போது சடனா ஓப்பன் ஆயிடுச்சு. வந்து நேரா என்னோட ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாம டப்புன்னு என் விண்ட்ஷீல்ட வந்து இடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் சில வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டர்ல இருந்து நான் இப்ப தான் வந்து வெளிய எடுத்துட்டு வரேன். வந்து கொஞ்ச தூரம் நான் ஹைவேல டிராவல் பண்ணிருக்கேன். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, பானட் ஓப்பன் ஆயி விண்ட்ஷீல்ட் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து யாருமே பொறுப்பெடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மாரி, இல்ல வந்து அவங்களோட கிரீவன்ஸ தெரிவிக்கிற மாரி வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து காரோட ஃபால்ட்டா, காரோட மெக்கானிசம் ஃபால்ட்டா, இல்ல வந்து சர்வீஸ் சைடு ஃபால்ட்டா, அவங்க ஒழுங்கா செக் பண்ணாம விட்டாங்களா அப்படிங்கிற டாபிக் நம்ம வேண்டாம். இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க காரோட பானட் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி நீங்க லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் வந்து ஹைவேல, பைபாஸ்ல தான் இருக்க போகுது ஆர் ஃப்ரீ ரோட்ஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு 80, 90, 100 ஸ்பீட்ஸ்ல தான் வந்து க்ரூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாரி ஹை ஸ்பீட்ஸ்ல சடனா உங்களோட பானட் வந்து ஓப்பன் ஆகுறது, விண்ட்ஷீல்ட் டேமேஜ் ஆகுறதே கஷ்டமான விஷயம் தான். அதுவே உங்க ட்ரிப் வந்து அங்கேயே எண்ட் ஆயி போச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா டிராவல் பண்றதே வந்து ரிஸ்க்கான விஷயம் தான். அத தவிர்த்து எல்லாருமே வந்து இந்த சடன் ஆக்சிடென்ட்ட வந்து ஈஸியா எடுத்துட மாட்டாங்க. சில பேர் லைட் ஹார்ட்டடா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பயத்துல வந்து ஸ்டீரிங்க அப்படி இப்படி திருப்பி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் டிரைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல விசிபிலிட்டி சுத்தமா இல்ல. எங்கேயாவது கொண்டு போய் அத விட்டுட்டாங்க அப்படின்னா, சேதாரம் நமக்கு தான். அதுக்கப்புறம் ட்ரிப்ப பத்தி நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப்ஸ் போடுறத பத்தி தான் யோசிக்க போறோம். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, இல்ல ட்ரிப் இன் பிட்வீன்ல நீங்க எப்பமாவது பானட்ட வந்து ஓப்பன் பண்ற மாரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்டின்னா, மறக்காம அது நல்லா லாக் ஆயிருக்கா அப்டிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ தம்ப் ரூல் என்ன அப்டின்னா, உங்க பானட் ஒழுங்கா க்ளோஸ் ஆயிருக்கா அப்டிங்கிறத செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்க ஹைவேல போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்மள நெறைய பேர் வந்து ஈஸியா இக்னோர் பண்ணக்கூடிய விஷயம். என்ன அப்டின்னா, லாங் ட்ரிப் போறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆப்வியஸா நெறைய லக்கேஜஸ் வந்து இருக்கும். நெறைய பேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்ஸ வந்து நம்ம ஆப்வியஸா நம்மளோட டிக்கில அதாவது பூட் ஸ்பேஸ்ல தான் வந்து வைக்க போறோம். அப்படி நம்ம லக்கேஜஸ வைக்கும்போது, ப்ராப்பரான வெயிட்ல வந்து அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்குமா அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மட்ட 2 பேக் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து என்னோட பேக். அது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா வந்து வெயிட் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இதே என் ஒய்ஃபோட பேக் பார்த்தீங்கன்னா, 2ம் ஒரே பேக் தான். ஒரே சைஸ் தான். பட் அவளோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஹெவி வெயிட்டா அந்த மாரி இருக்கும். ஊர்ல உள்ள வெயிட்டெல்லாம் தூக்கி அந்த பேக்ல வச்சம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேக் வந்து வெயிட்டா தான் இருக்கும். ஸோ இந்த 2 பேக்க நான் கொண்டு போய் பூட்ல வைக்கும்போது, ஒண்ணு லெஃப்ட்லயோ, ஒண்ணு ரைட்லயோ வச்சுட்டு விடக்கூடாது. ஸோ என்னன்னா, ஒரு லக்கேஜ் வெயிட்டா இருக்கா, ஸோ அந்த லக்கேஜ வந்து நீங்க வந்து சென்டர்ல வைக்கணும். இன்னொரு லைட் வெயிட்டா நீங்க வந்து அ ச சென்டர்லயோ, சைட்லயோ வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் இதே சினாரியோல 2 பேக்குமே வெயிட்டா இருந்துச்சு அப்டின்னா, லெஃப்ட் சைட்ல ஒண்ணு, ரைட் சைட்ல ஒண்ணு வச்சுட்டு, சென்டர் போர்ஷன்ல நீங்க மிச்ச லக்கேஜஸ வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன மாரி லக்கேஜஸ், என்ன மாரி வெயிட்ல உங்களோட லக்கேஜஸ் இருக்கோ, அத பேஸ் பண்ணி உங்க வெயிட்ட வந்து நீங்க ஈக்குவலா அந்த பூட் ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிற மாரி வைக்கணும். இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணல. ஒரு சைடு மட்டும் வெயிட் அதிகமா வச்சு, இன்னொரு சைடுல வந்து வெயிட் கம்மியா வச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு கார் உள்ள உட்காரும்போது ஒண்ணும் தெரியாது. பட் வெளிய இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சைடு லைட்டா இறங்குன மாரி இருக்கும். ஒரு சைடு லைட்டா ஏத்துன மாரி இருக்கும். இது வெயிட் அதிகமா இருந்தா ரொம்ப விசிபிளா தெரியும். கம்மியான வெயிட் இருந்தா கொஞ்சம் ரொம்பவே வந்து கம்மியா தெரியும். ஸோ இது எப்படி இருந்தாலுமே, உங்களுக்கு டிரைவிங்ல எப்போ ஃபீல் ஆகும் அப்டின்னா, இம்பேலன்ஸ் எப்போ ஃபீல் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரோட்ஸ பொறுத்து. நீங்க வந்து ஒரு டர்ன் எடுக்கீங்க, ஒரு சடன் ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்கீங்க, ஆர் நீங்க வந்து ஹில் டிரைவ் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான டர்ன் எடுக்கீங்க அப்டின்னா, இந்த வெயிட் இம்பேலன்ஸ உங்களால வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உங்க கார் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருந்த மாரி இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இம்பேலன்ஸா வெயிட் நீங்க வச்சுக்கிட்டு போறதுனால, உங்களோட சஸ்பென்ஷன் ஆகட்டும், உங்க சஸ்பென்ஷன் புஷஸா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இம்பாக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லாங் ட்ரிப் போகும்போது, உங்க லக்கேஜஸ வெயிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். என்னதான் உங்க காரோட இன்ஜின் வந்து உங்க காரோட ஹார்ட்டா இருந்தாலும், உங்களோட ட்ரிப்ப வந்து என்ஜாயபிளா கொண்டு போனாலும், இந்த இன்ஜின் இந்த கார் வந்து எத பேஸ் பண்ணி ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க காரோட டயர்ஸ். உங்க காரோட டயர் ஹெல்த்து, அந்த டயர்ல இருக்கிற பிரஷர் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ எப்பவுமே உங்க ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, ப்ராப்பரான ஏர் பிரஷர் அதாவது பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா டயர்ஸ்லயுமே கரெக்ட்டா உங்க மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டட் படி
வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 2 ஆர் 3 பிஎஸ்ஸே அதிகமா வச்சுக்கலாம். இந்த ஏர் பிரஷர் நீங்க வந்து ட்ரிப் ஸ்டார்ட்டிங்ல செக் பண்ற மாரியே, ஒரு டயர் இன்ஃப்ளேட்டரும் கண்டிப்பா நீங்க வந்து உங்க கூடயே கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, சப்போஸ் ஆன் தி வேல ட்ரிப் இன் பிட்வீன் நீங்க இருக்கும்போது, ஏதோ ஒரு ரீசன்ல எங்கேயோ வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்டின்னா, இப்போ உள்ள டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டியூப்லெஸ் டயர் தான். ஸோ நீங்க வந்து இந்த டயர் இன்ஃப்ளேட்டர யூஸ் பண்ணி டப்புன்னு ஏர வந்து ஃபில் பண்ணிட்டு, நியர்பை மெக்கானிக் ஆர் உங்க டெஸ்டினேஷனுக்கே கூட நீங்க ரீச் பண்ணிட்டு கூட, நீங்க வந்து பங்க்சர் வந்து ஒட்டிக்கிடலாம். இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் கூடயே ஒரு பங்க்சர் ரிப்பேர் கிட்டுமே நீங்க வந்து கேரி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளே நம்மளோட காருக்கு வந்து டைம் கிடைக்கும்போது நீங்க வந்து பங்க்சர் ஒட்டிக்கிடலாம். நம்மளே நம்ம காருக்கு வந்து எப்படி பங்க்சர் ஒட்ட முடியும்? அதுவும் ₹10 அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டா. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க மேல ஐ சிம்பலுமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் குடுக்கேன். நீங்க அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரரே பார்த்தீங்கன்னா, ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ண டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி இல்ல அப்படின்னா, நீங்க மேனுவல் பம்ப்ஸ் வருது. ஆர் டிஜிட்டல்லயே கூட பார்த்தீங்கன்னா, இப்ப அட்வான்ஸா ஒரு ₹1000 ₹2000 ரேஞ்சிலேயே வந்து நல்ல டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் வந்து வருது. அதுல ஏதாவது ஒண்ணு கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி நீங்க வந்து லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்க வந்து ட்ரிப்ல வந்து ஏதோ ஒரு ஏர் கம்மியா அந்த மாரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இறங்கி செக் பண்றீங்க. அப்போ வந்து ஒரு சைடுல டயர் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டயர் இன்ஃப்ளேட்டர யூஸ் பண்ணி டப்புன்னு ஏர ஃபில் பண்ணிட்டு, உங்க ட்ரிப்ப வந்து ஈஸியா நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து டயர் இன்ஃப்ளேட்டர் இல்ல அப்படின்னா, அந்த ஏர் கம்மியான டயர வேற வழியே இல்லாம நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் ஸ்டெப்னி வீல் எடுத்து மாத்தணும். அண்ட் அந்த ஸ்டெப்னிலயுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஏர் இருக்கணும். இன்கேஸ் நீங்க செக் பண்ணாம விட்டீங்கன்னா, அதுலயும் ஏர் வந்து இருக்காது. ஸோ இந்த மாரி மெனக்கட்டு நீங்க வந்து வேல பார்த்து, திருப்பி நீங்க ட்ரிப்ப கண்டிப்பா இந்த மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு டயர் இன்ஃப்ளேட்டரும், பங்க்சர் ரிப்பேர் கிட்டும் கையிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.